வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். ஸோ நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் வந்துட்டு பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். டயட்டில் இருக்கவங்களும் சரி, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, சுகர் பேஷண்ட்டும் சரி, எல்லோரும் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ மில்லட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் வந்துட்டு குதிரைவாலி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் டவலில் ஒரு 3 hours வந்து நல்லா காய விட்டுருங்க. ஸோ இது மாதிரி மில்லட்ஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கிறனால ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 hours விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. ஸோ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா சலித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை கூட சேர்க்கறதுக்காக நான் ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்றேன். கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, நல்லா பொடி இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவு கூட இதை சேர்த்துடலாம். மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இதை வந்துட்டு கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் கையிலே இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இது மாதிரி குட்டி குட்டி பிடி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸ்டீமர்லேயோ இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு இதை வந்து வேக வச்சிடலாம். இதே மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சு எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான குதிரைவாலி அரிசி பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து தேங்காய் சட்னி கூடயோ, தக்காளி சட்னி கூடயோ, கார சட்னி கூடயோ சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மில்லட்ஸ் இது மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்டீம்டு ஃபுட்டு தான். ஸோ ஆரோக்கியமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. இது மாதிரியான ஹெல்த்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.